அது ஒரு விஷயம் பாருங்களேன், ஒரு 59 பக்கத்துக்கு ஒரு கம்பெனியை பற்றி தப்பான இன்ஃபர்மேஷன்ஸை போட்டு டைட்டில் மட்டும் போட்டு உள்ளுக்குள்ளே கண்ட மணிக்கு வந்து தப்பான இந்த கம்பெனி மேல் அலிகேட் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு அப்படி ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னால் அவன் எவ்வளவு வேலை வெட்டி இல்லாதவனாக இருப்பான்றத நீங்கள் உங்கள் அனுமானத்துக்கு நான் விட்டுற மக்களே. அடுத்தது பிரமிட் ஸ்கீம். சரி, இந்த பிரமிட் ஸ்கீம்லேருந்து அடுத்த விஷயங்கள்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. அதாவது உங்களுக்கு ரொம்ப டூ மச் ஆஃப் லா டேர்ம்ஸை கொடுத்து படித்து சொன்னாலுமே மக்களுக்கு வந்து போர் அடிச்சுட்டு தான் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் இவன் போட்டிருக்கக்கூடிய அத்தனை இந்த 59 பேஜையுமே டீகோட் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு இவன் ஃப்ராடுன்றதை நம்ம வந்து படம் பிடிச்சி வெளிச்சம் போட்டு காட்ட போகிறோம் மக்களே. இந்த கம்பெனி myvi3arts அப்படிங்கிறதுல எங்கேயுமே சீட்டு கம்பெனி இது, நீங்கள் சீட்டு போடுங்க, சீட்டு போட்டால் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து, ஏன்னால் ப்ரைஸ் சீட் ஸ்கீம் இதில் என்ன வருதுனால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்துக்கிட்டு சீட்டு போட்டுட்டு மாதம் சீட்டு கட்டணும், மாதம் சீட்டு கட்டி குழுக்கள் முறை தேர்ந்தெடுத்து அதில் யார் பேர் வருதோ அவர்களுக்கு அந்த அமௌண்ட்டு ப்ரொமோட்டருக்கு ஒரு அமௌண்ட் ஏஜென்ட் கமிஷன் மாதிரி ப்ரொமோட்டர் கமிஷன் போயிட்டு மீதி அமௌண்ட் அந்த நபருக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமோ எந்த ஒரு ஸ்கீமோ இந்த கம்பெனியில் கிடையாது. அப்படிங்கிறப்போ இந்த ப்ரைஸ் சீட் ஸ்கீமுக்குள்ளே எப்படி myvi3 உள்ளே அவன் நுழைக்கிறான்றத அந்த ஃப்ராடே சொல்லிட்டோம் மக்களே. அடுத்தது மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் ஆக்ட். நீங்கள் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுங்கள், போட்டிங்கனால் இத்தனை மாதம் கழித்து மணி ட்ரிப்பிள் ஆகும், மணி டபுள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே myvi3arts கொடுக்கலை. இந்த myvi3 பொறுத்தளவுக்கு இதில் வந்து நிறைய பேருக்கு புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க சில லூசு பசங்களாம். ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே, இதில் ஆடு பார்த்து சம்பாதிக்கிறது மினிமல் பீப்புள் தான். இதில் ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன்ஸு, அப்புறமா வந்து ரெஃபரல் அமௌண்ட்டு இதெல்லாம் அதிகமாக சம்பாரிச்சிட்ருக்குறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இதில் கிட்டத்தட்ட 69 லட்சம் பேரில் உங்களுக்கு EOW கொடுத்துருக்குறாங்க. 9 லட்சம் பேர் தான் இதில் பணத்தை பர்ச்சேஸ் போடுறாங்க. மீதி 60 லட்சம் பேருமே OM மெம்பர்ஸ் தான், ஓப்பனிங் மெம்பர், ஃப்ரீயாக உள்ள விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அத்தனை பேருக்கும் இந்த கம்பெனி பேமெண்ட்டும் போட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது எப்படி மணி சர்க்குலேஷன் ஸ்கீமுக்குள்ளே வரும், எப்படி ப்ரைஸ் சீட்குள்ளே வரும்? ஸோ இது ப்ரைஸ் சீட் ஸ்கீம் ஆக்டுக்குள்ளேயும் வராது, மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் ஆக்டுலையும் வராது. அப்போது எதுக்குள்ளே வருதுன்றதை தாண்டி இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிறவன் ஃப்ராடுன்ற ஆக்டுக்குள்ளே வந்துட்டான். ஏன்னால் இது எதுவுமே கம்பெனிக்கு அடங்காத ஒரு விஷயத்தை, கம்பெனிக்குள்ளே முகாந்திரம் இல்லாத மெயில் ஆகாத ஒரு செக்ஷன்ஸ்லாம் போட்டு இந்த கம்பெனி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கிறதுனால இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிறவன் அந்த ஃப்ராடு 420 அப்படிங்கிற ஆக்டுக்குள்ளே வந்துட்டான்ற சொல்ல விரும்புகிற மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.